எபிசோட் 3. விவேக் வெளியூருக்கு சென்ற பிறகு அவனது தாய் லட்சுமி அவனை பற்றி எதுவும் அறிய முடியவில்லை. அவள் போனில் தொடர்பு கொள்ள முயன்றும் அவனிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. விவேக் எங்கு சென்றான், என்ன செய்கிறான் என்று அவளுக்கு எதுவும் தெரியாததால் அவள் மனதில் ஒரு பெரிய குழப்பமும் அச்சமும் நிறைந்திருந்தது. அந்த இரவில் லட்சுமி தன்னுடைய கனவுகளில் அதிர்ச்சியூட்டும் காட்சிகளை பார்த்தாள். பழங்கால கிணறு ஒன்று, அதன் அருகில் நீண்டு விழும் கைகள், அழகிய உடை அணிந்து ஆனால் கண்களில் ஏக்கம் நிறைந்த கண்ணீருடன் நிற்கும் ஒரு பெண், இவையெல்லாம் அவளை பரபரப்பாக்கின. கனவின் முடிவில் ஒரு குழந்தையின் அழுகையும் முடமாய் 3 முகங்களும் தோன்றின. அவள் அலறி அடித்து எழுந்தாள். எனவே மன அமைதிக்கு லட்சுமி தன் குலதெய்வமான பத்ரகாளி தேவியை பிரார்த்தனை செய்ய தீர்மானித்தாள். ஆலயத்திற்கு சென்ற அவள் தீபம் ஏற்றி முழு மனதுடன் கண்ணீருடன் வேண்டினாள். என் மகனுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும் தாயே, அவனை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டாள். இதே நேரத்தில் விவேக் இருக்கும் ஊரில் அவனால் மண்டை உடைந்த சாமியார் தியானத்தில் இருந்தார். திடீரென கண் திறந்தார். தன்னுடைய தியானத்தில் விவேக்கின் காட்சியை கண்டார். அவனது தாயின் புலம்பல் அந்த சுவாமியாரின் காதுக்கு கேட்கிறது. எப்படியாவது அவனை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தார். சாமியார் உடனடியாக தனது சீடர்களை அழைத்து விவேக்கின் தாயை சந்திக்க செல்ல திட்டமிட்டார். சாமியார் விவேக்கின் ஊருக்கு செல்லும் வழியில் பல சிக்கல்களை சந்தித்தார். முதலில் ஒரு கோவிலின் அருகில் செல்லும் போது அங்கிருந்த விளக்கு திடீரென காற்றில் சுழன்று அணைந்தது. சாமியார் மந்திரங்களை ஜபித்து கோவிலை வணங்கிவிட்டு சென்றார். பின்னர் வனத்தின் நடுவில் அவருடைய வண்டி திடீரென நின்றது. வண்டி எவ்வளவு முயன்றும் நகரவில்லை. சாமியார் வண்டியிலிருந்து இறங்கி சுற்றிலும் பார்த்தார். அப்போது அருகில் ஒரு சிறுவன் தோன்றினான். சாமியாரே, நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று சிறுவன் கேட்டான். விவேக்கின் வீட்டிற்கு. அவனுடைய தாய்க்கு நிம்மதி தர வேண்டும் என்றார் சாமியார். சிறுவன் மெல்ல சிரித்துவிட்டு கூறினான், அவனுடைய தாயின் குரலை கேட்கவில்லை, ஆனால் அவள் குரல் தொடர்ந்து அவனுடன் பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு திடீரென்று மறைந்து விட்டான். சாமியார் அதிர்ச்சி அடைந்தார். அதுவும் ஒரு மனிதர் அல்ல, ஏதோ ஒரு சக்தியின் உருவமாகத்தான் அவருக்கு தோன்றியது. சாமியார் உடனடியாக மந்திரங்களை ஜபித்தார். அப்போது வண்டி தானாகவே பழைய நிலைக்கு திரும்பியது. அவர் தனது பயணத்தை தொடர்ந்தார். அப்போது ஒரு பெரிய பச்சை நாகம் வழியை மறைத்தது. சாமியார் அதை பார்த்தவுடன் ஓம் நமச்சிவாய என்று ஜபித்தார். நாகம் அவரை கண்டு வணங்கி பின்னோக்கி சென்று விட்டது. இவை அனைத்தும் சாமியாருக்கு விவேக்கின் நிலை மிகவும் சிக்கலானதாக இருப்பதை உணர்த்தின. அவர் அவனுடைய ஊரை அடையும் வரை எதுவும் எளிதாக இருக்காது என்று உணர்ந்தார். இந்த வழியில் நடந்த சோதனைகள் அவரை இன்னும் உறுதியோடு வழி நடத்தின. அவன் தாயின் அழுகுரல், பத்ரகாளி தேவியின் ஆசையால் அவனுடைய தாய் அந்த துன்பத்தை தாண்ட வேண்டும் என்று மனதிற்குள் உறுதி கொண்டார். அவர் பயணத்தின் முடிவில் விவேக்கின் வீட்டிற்கு சென்றார். அவனது தாய் லட்சுமி சாமியாரின் வருகையை கண்டதும் தனது கவலையை அவரிடம் பகிர்ந்தாள். உங்கள் மகன் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறார், உங்கள் குலதெய்வத்தின் அருள் மட்டுமே அவனை காப்பாற்ற முடியும் என்று சாமியார் கூறினார். அவர்கள் இருவரும் ஆலயத்திற்கு சென்றனர். தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். அப்போது ஆலயத்தில் ஏற்றிய தீபத்தின் ஆழம் குறைந்து சுடர் மங்கியது. ஒரு புறமாக காற்று சுழல்வது போல் ஒரு ஒலி கேட்டது. சாமியாரின் உள்ளத்தில் ஒரு அசாதாரணமான உணர்வு ஏற்பட்டது. அப்போதுதான் தெய்வம் திடீரென பிரகாசமாக எரிய தொடங்கியது. அதன் மூலம் இதிலிருந்து மீண்டு வர சில காலம் பிடிக்கும் என்று தெரிந்து கொண்டார் சாமியார். தீபத்தின் ஒளியில் சாமியாரின் கண்ணில் ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் ஒரு வித்தியாசமான கோலம் தெரிந்தது. தேவியின் கண்கள் திறந்து மூடி அவரை கை சைகையால் அழைப்பது போல் இருந்தது. சாமியார் அங்கு சென்று பார்த்தபோது சிலையின் பின்னால் ஒரு மின்மினி பூச்சி மின்னியது. அதை தொடச் சென்றார். மின்மினி பூச்சி மாயமானது. அந்த இடத்தில் ஒரு கீறல் இருந்தது. அதை சற்று தோண்டி பார்த்தார். அங்கு ஒரு ஓலைச்சுவடி இருந்தது. அதை பிரித்து படித்தார். அதில் நீயும் இந்த குடும்பத்தில் ஒருவன் என்று எழுதப்பட்டிருந்தது. அவர் அதிர்ச்சியடைந்தார். உடனே காஞ்சிரமலைக்கு செல், உண்மை புரியும், பிரச்சனையை தீர்க்க வழியும் கிடைக்கும் என்று இருந்தது. காஞ்சிரமலை சித்தர்கள் வாழும் மலை. அங்கு செல்வது அவ்வளவு சுலபமல்ல. ஆனாலும் அங்கு செல்ல தீர்மானித்தார். தேவிக்கு நன்றி கூறி அவர் வெளியில் வந்து விவேக் காப்பாற்றப்படுவான், ஆனால் அவனுடைய பயணம் இன்னும் முடிவிற்கு செல்ல நேரம் எப்போது என்பதை கூற முடியாது.
என்று லட்சுமியை நிம்மதியாக இருக்க சொன்னார். லட்சுமியின் மனம் சற்று சமாதானம் அடைந்தாலும் அவளுடைய கண்களில் கண்ணீர் இன்னும் பெருகிக் கொண்டே இருந்தது. விவேக்கின் மீட்பு என்னவாகும்? குலதெய்வத்தின் அருள் அவனை எப்படி காப்பாற்றும்? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். நன்றி.